இன்னைக்கு இந்த வீடியோல வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாழைப்பூ எடுத்துக்கலாம். வடைக்கு 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி, 4 பூண்டு பல்லு, 1 டீஸ்பூன் உப்பு, 200 கிராம் கடலைப்பருப்பு, 3 கிராம்பு, 2 சின்ன பட்டை துண்டு எடுத்துக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 150 கிராம் வெங்காயம் எடுத்துக்கலாம், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு ஊறுற டைம்ல வாழைப்பூவை கிளீன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வாழைப்பூவை இலைய உரிச்சு இந்த மாதிரி பூவா ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். போக போக வாழைப்பூ சின்னதாகிட்டே போகும். அதே மாதிரி இந்த தண்டும் இலையும் ரொம்ப மெல்லிசா இருக்கும். அதனால அதை கிளீன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல அதை எடுக்க தேவையில்லை, அப்படியே நறுக்கி போட்டுக்கலாம். நடுவுல இருக்க அந்த மொட்டு பகுதியையும் நீட்டமா அப்படியே நறுக்கி போட்டுக்கலாம். பூவை எடுக்கும் போது இந்த மாதிரி கத்தையா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கையால இப்படி தேய்க்கும் போது அந்த நுனி விரிஞ்சு தண்டு நல்லா வெளியே தெரியும். அப்போ அது எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்போ இந்த திக்கா இருக்க தண்டையும் வெளியில இருக்க இந்த தோல் மாதிரி இருக்கிறதையும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்துலயும் கிளீன் பண்ணிக்கணும். கடலைப்பருப்பு கூட மிளகா, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணி ஆட் பண்ணோம்னா வடை பொரிக்கும் போது ஷேப் ஹோல்ட் பண்ணாது, கலைஞ்சு போயிடும். அதனால தண்ணியே சேர்த்த தேவையில்லை. வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தலையை நல்லா பொடுசா நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ இதுல சோம்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ். செகண்ட்ஸ்க்கு அப்புறம் லைட்டா திருப்பி விட்டுறலாம். நல்லா இந்த கோல்டன் கலர் வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப சிம்பிளா வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம், இல்லைன்னா ரசத்துக்கு சைடிஷா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.